இது ஹானரபிள் மெசேஜ். இந்திய அரசியலமைப்பு என்பது ஒரே நாளில் உருவான ஆவணமல்ல. இது பல தசாப்தங்களாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு சட்டங்கள் மற்றும் இந்திய சுதந்திரப் போராட்டத்தின் விளைவாக உருவானது. இதன் முக்கிய வளர்ச்சிப் படிகளை 2 கட்டங்களாக பிரிக்கலாம். 1. நிறுவன ஆட்சி கம்பெனி ரூல் 1773 முதல் 1858 வரை. கிழக்கிந்திய நிறுவனத்தின் நிர்வாகத்தைச் சீரமைக்க பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் கொண்டு வந்த சட்டங்கள் இவை. ஒழுங்குமுறைச் சட்டம் 1773. இதுவே இந்திய அரசியலமைப்பின் முதல் படி. வங்காள ஆளுநர் வங்காள கவர்னர் ஜெனரல் என மாற்றப்பட்டார். பிட் இந்திய சட்டம் 1784 நிறுவனத்தின் வணிக மற்றும் அரசியல் பணிகளை தனித்தனியாக பிரித்தது. பட்டயச் சட்டங்கள் 1813, 1833, 1853 படிப்படியாக கிழக்கிந்திய நிறுவனத்தின் அதிகாரத்தை குறைத்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை அதிகரித்தன. 1833 சட்டம் இந்தியாவின் முதல் மத்திய நிர்வாகத்தை உருவாக்கியது. 2. பிரிட்டிஷ் நேரடி ஆட்சி கிரவுன் ரூல் 1858 முதல் 1947 வரை. 1857 பெரும் புரட்சிக்குப் பிறகு அதிகாரம் நேரடியாக பிரிட்டிஷ் மகாராணியிடம் சென்றது. இந்திய அரசுச் சட்டம் 1858 நிறுவன ஆட்சி முடிவுக்கு வந்து இந்தியா பிரிட்டிஷ் முடியாட்சியின் கீழ் வந்தது. இந்திய கவுன்சில் சட்டங்கள் 1861, 1892, 1909 இந்தியர்களுக்கு நிர்வாகத்தில் பிரதிநிதித்துவம் வழங்கத் தொடங்கப்பட்டது. 1909 இல் மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகமானது. இந்திய அரசுச் சட்டம் 1919 மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது. இந்திய அரசுச் சட்டம் 1935 இதுவே நமது தற்போதைய அரசியலமைப்பின் மிக முக்கிய ஆதாரம். இது கூட்டாட்சி முறை, மாகாண தன்னாட்சி மற்றும் ரிசர்வ் வங்கி உருவாக்கத்திற்கு வழிவகுத்தது. இந்திய சுதந்திரச் சட்டம் 1947 இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளாக பிரிந்து சுதந்திரம் பெற வழிவகுத்தது. 3. அரசியலமைப்பு நிர்ணய சபை 1946 முதல் 1950 வரை. சுதந்திரத்திற்குப் பிறகு இந்தியாவிற்கு என தனியாக ஒரு அரசியலமைப்பை உருவாக்க ஒரு குழு அமைக்கப்பட்டது. அமைப்பாளர் 1946 இல் அமைச்சரவை தூதுக்குழுவின் கேபினட் மிஷன் பரிந்துரைப்படி அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவானது. வரைவுக்குழு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தலைமையில் வரைவுக்குழு அமைக்கப்பட்டது. இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கால அளவு 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள் கடின உழைப்பிற்குப் பிறகு அரசியலமைப்பு தயார் செய்யப்பட்டது. ஏற்பு நவம்பர் 26, 1949 அன்று அரசியலமைப்பு ஏற்கப்பட்டது. நடைமுறை ஜனவரி 26, 1950 அன்று இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. குடியரசு தினம். குறிப்பு: இந்திய அரசியலமைப்பு உலகின் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பாகும். இது பல்வேறு நாடுகளின் பிரிட்டன், அமெரிக்கா, அயர்லாந்து போன்றவை அரசியலமைப்புகளில் உள்ள சிறந்த அம்சங்களை தழுவி உருவாக்கப்பட்டது.